ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி பேசாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம பாஸ்டன் ஸ்டோன் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். வாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்ப தமிழ் பாய் சேனல், நான் அறிகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப்சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் பெரும் துப்பாக்கி சுடுற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் ஹீரோயின் தன் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க இருக்காங்க. ஹீரோனோட ஹஸ்பண்ட பத்தி சொல்லணும்னா அவரும் ஒரு காலத்துல தீவிரவாதியா தான் இருந்தாரு. ஆனா அப்ப அவருக்கு ஒரு லைட்டா அடிபட்டனால இப்ப பழுத்த படிக்க இருக்காரு. சுருக்கமா சொல்ல போனா ஒரு கோமா பேஷண்ட் மாதிரி இருக்காரு. தான் புருஷனை காப்பாத்தணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க. பட் ஆனா கையில பணம் கிடையாது. இவருக்கு அடிப்பட்ட டைம்ல இவர் டீமை சேர்ந்த எல்லாரும் இவரை காப்பாத்துறது எங்க பொறுப்பு, உங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம், பணம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் யாரும் இது வரைக்கும் கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அதனால ஹீரோனுக்கு என்ன பண்றா, பக்கத்துல இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு கடன் கேட்கிறா. ஆனா அவரு என்ன பண்றாரு, இல்லம்மா ஏற்கனவே எனக்கு நிறைய பணம் தரணும், இப்பயும் உனக்கு கடன் கொடுத்தா என் குடும்பத்தை நான் எப்படி பாத்துப்பேன் அப்படின்ட்டு தன்னோட பாயிண்ட் ஆஃப்ல பேசுறாரு. ஆனா ஹீரோன் ரொம்ப கெஞ்சு கூத்தாடி ஒரு ட்ரிப்ஸ் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு இன்னைக்கு எப்படியோ கடன் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன், நாளைக்கு என்கிட்ட பணம் இருந்தா தான் வாங்க முடியும், இன்னைக்கு எத்தனை நாளைக்கு நீங்க படுத்த படிப்பா இருப்பீங்க, ப்ளீஸ் ஏந்திரிக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ அவங்க பசங்க எல்லாம் பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோனுக்கு என்ன பண்றா, அவங்க பசங்களை வீட்டுல விட்டுட்டு அங்க ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க அக்கா வீடு இருக்கு, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறா. அங்க போய் பார்த்தா அவங்க அக்காவுக்கு பத்தி வேற ஒரு வயசான பாட்டியமா இருக்காங்க. நீ தேடி வந்த ஆள் யாருங்க காணோம், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு மனம் உடஞ்சு வந்துட்டு இருக்கப்ப வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல கிரண் ஹஸ்பண்டோட பாயில ஈ மேஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்து அவங்க சிட்டி குழந்தைங்க என்ன பண்றாங்க, அந்த ஈய துரத்தி விட பாக்குறாங்க. அதோட அப்பாவில ஒரு ஓஸ் போயிட்டு இருக்குல்ல, இதனால தான் ஈ மேய்க்குதுன்ட்டு அந்த ஓசை எடுத்து விட்டு பாக்குறப்ப இவங்க 2 பேரும் இப்படி விளையாண்டுட்டு இருக்கப்ப கிரண் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்க பசங்களாம் அடிச்சு துரத்திட்டு திருப்பி அந்த டியூப் அவங்க பாய்க்குள்ள வச்சுட்டாங்க. வச்சதும் ஹார்ட் பீட்டை பாக்குறாங்க. நல்ல பல ஒரு உயிரோட தான் இருக்காரு. கிரணுக்கு என்ன பண்றேன்னு தெரியல, எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க புலம்பிட்டு இருக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல அட்டாக் நடக்க போகுது, அதனால மக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போங்க அப்படின்ற மாதிரி. குறிப்பா நீங்க எல்லாம் மசூதிக்கு போங்க, அங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிரண் என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு அவங்க தூரம் போக முடியாது அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட மட்டும் அங்கே வச்சுட்டு அவங்க குழந்தைய தூக்கிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோட் மாதிரிக்கே நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்றா, அவங்க அப்பா நினைக்கிறேன் வீல் சேர்ல தள்ளிட்டு வரா. சோ அவங்க அப்பாவால அந்த அண்டர் கிரவுண்ட் குள்ள வர முடியாது அப்படின்றதுனால அவங்க அப்பாவை வெளியே போயிட்டு இந்த பொண்ணு புள்ள போறா. இப்படிதான் ஆப்கானிஸ்தான் மக்கள் டெய்லி தன்னோட வாழ்க்கைய நரகமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வெளியே வந்து துப்பாக்கி சவுண்டுகளும் வெடிகுண்டு சத்தமும் அதிகமா கேட்டுட்டு இருக்கு. இது உள்ள இருக்கவங்கள பயமுறுத்திட்டு இருக்கு. ஆனா கீரனுக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆனாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படுது. அதனால போர் நடந்துட்டு இருக்கப்ப யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. போய் பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டு ஜன்னல் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. அதை ஒரு கவர் பண்ணிட்டு திருப்பி அந்த அண்டர் கிரவுண்ட் குள்ள வந்துட்டா. கிரண் போன கொஞ்ச நேரத்திலே 2 தீவிரவாதிங்க புள்ள வந்து தேடி பாக்குறாங்க. அப்ப அவர் படுத்திருக்காராச்சா, டே நாங்க வந்திருக்கோம், என்னடா படுத்திருக்க, எஞ்சிரா எஞ்சிரா அப்படின்ட்டு அவரை போட்டு எழுப்புறாங்க. ஆனா அந்த கூமுட்டைங்களுக்கு இல்லாத ஒரு கோமா பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டை சுத்தி பாரு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பாக்குறப்ப கிரனோட பிரா கிடைக்குது. அதை பார்த்துட்டு அப்ப இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா போல இருக்கு, அவளை தேடி கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. பட் அந்த இடத்துல கிரணை காணும். சரின்ட்டு இவர கையில எல்லாம் போட்டிருக்கிற மோதத்தை மட்டும் இந்த தீவிரவாதிங்க எடுத்துட்டு போறானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கிரண் வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. வீட்டுல கொஞ்சம் வந்து அசுத்தமா இருக்கு. அதோட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட மோதிரத்தை காணும். சரி இது வரைக்கும் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கப்ப பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டியமா இருக்காங்க. அவங்க ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி எக்ஸ்ட்ரீமா கத்திட்டு இருக்காங்க. உடனே கிரண் போயிட்டு என்னாச்சு பாட்டியமா, என்னாச்சு, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றப்ப அவங்க ஒரு திசையை காட்டி கை நீட்டுறாங்க. கிரண் அந்த பக்கம் போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா இந்த பாட்டியம்மா சொந்தக்காரங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா தெரியல, ரண கொடூரம் அவங்கள கொலை பண்ணி
தொங்க விட்டு போயிருக்காங்க. இத பார்த்த கிரணுக்கு ஒரு செகண்ட் அல்லு விட்டுட்டு இனிமேட்டு இந்த இடத்துல இருந்தா பிரச்சனை தான், நம்ம பிள்ளைங்களாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களை தூக்கிட்டு அவங்க அக்கா வீடு ஓப்பனிங்ல ஒருத்தவங்க வீடு சொன்னால அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பாட்டி அம்மா, உனக்கு எத்தனை வாட்டிமா சொல்றது, நீ தேடி வந்தவ இங்க கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் பாட்டியம்மா அவங்க எங்க போயிருக்காங்களாச்சுன்னு சொல்லுங்களா, இங்க பாருங்க என் பசங்களாம் கூட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கெஞ்சிரப்ப அந்த பாட்டியம்மா என்ன பண்ற, ஒரு அட்ரஸ் கொடுக்குறா. சொன்னவங்க இந்த அட்ரஸ்லாம் இங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ போய் வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிரண்க்கு என்ன பண்றா, தான் பிள்ளைங்களை கூட்ட அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. பார்த்தா அது ஒரு ரெட் லைட் ஏரியா. என்ன ஆச்சாக்க ஏன் இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, என்ன பண்றது எல்லாம் இங்க தலையெடுத்து, ஒருத்தவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனா அவன் செத்து போயிட்டான், செத்து போன கத்தைய மாமனார் என்ன பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெய்லி அபியூஸ் பண்ணாரு. அதனால அவரை கொலை பண்ணிட்டு இப்படி நான் வந்துட்டேன், பட் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிக்கா நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன், என் பசங்களை மட்டும் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, தாராளமா இருக்கட்டும் நீ வேணா கூட கேட்கிற, ஆனா உன் ஹஸ்பண்டை மட்டும் கூட்டு வந்துடாத, அவரை வச்சுட்டு இந்த பிசினஸ் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண்க்கு என்ன பண்றா, அவங்க புருஷனை 2 நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருக்கிறா. அப்பதான் அவங்க அக்காக்காரங்க என்ன பண்றாங்க, பொறுமைக்கல் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கல்லு கிட்ட போயிட்டு நமக்கு என்னத்தான் நம்ம மன கஷ்டத்தை சொன்னாலும் அது அமைதியா தான் இருக்கும், அது எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாது, பட் நம்மளோட மன கஷ்டம் குறைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்றாங்க. இதை கிரண்க்கு என்ன பண்றாங்க, அவங்க புருஷனை ஒரு கல்லா நினைச்சுக்கிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நமக்கு ப்ராப்பரான கல்யாணமே நடக்கல, எங்க அப்பா சீட்டு கட்டல தோட்டு போயிட்டாரு, அதனால எங்க அக்காவை இன்னொருத்தனுக்கும் என்னைக்கு பொங்கலுக்கும் கட்டி வச்சாரு, ஆனா நம்ம கல்யாணம் ப்ராப்பரா நடந்துச்சா இல்ல, நான் கல்யாணம் பண்றப்போ உங்க போட்டோ கூட தான் பண்ணிட்டேன், அப்ப நீங்க எங்கேயோ வெளியூர்ல இருந்ததா சொன்னாங்க, அது மட்டுமா நமக்குள்ள ஒரு ப்ராப்பரான இது கூட நடந்தது கிடையாது, அதனால நிறைய வாட்டி மாஸ்டர் பெட் எல்லாம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அப்போ ஒரு ஆள் வந்து தீவிரவாதிங்க வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் எஸ்கேப் ஆயிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிரண்க்கு என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் விட்டு எப்படி போறதுட்டு அவர் ஒரு பெட்ஷீட் போட்டு கவர் பண்ண பாக்குறாங்க, பட் அது அப்பட்டமா தெரியுது அந்த இடத்துல யாரோ படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட தத்து தடுமாறி ஒரு பீரோக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு இவங்க தப்பிச்சு போற நேரத்துல பார்த்து 2 தீவிரவாதிங்க புள்ள வந்துட்டாங்க. வந்தவங்க கிரண் கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. கிரண் பின்னாடி ஒரு கத்தி வச்சிட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு நீ மட்டும் தனியா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஆமாங்க இந்த வீட்டுல நான் மட்டும் தான் தனியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றா. என் புருஷன் இல்ல என் புருஷன் செத்து போயிட்டாரு, ஆனா எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பட் எங்க அக்கா வீட்டுல இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா புருஷன் செத்து போயிட்டான்ற, அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் பலிக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, கிரண் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வேலை செய்யறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் தான் ஒரு விபச்சாரி அப்படின்ற சொல்லும் போது அந்த தீவிரவாதி கோவப்பட்டு திட்டுறான், ஒரு முஸ்லீம் பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டா, நீ இப்படி பண்ற, இந்த கிடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அந்த கிடத்தை விட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா வரணா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப நேத்து 2 தீவிரவாதி வந்தாங்க, அதுல ஒரு சின்ன தீவிரவாதி வந்திருப்பான், அவன் ஹீரோனை பார்த்து நீங்க விபச்சாரி தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். எங்க இவன் திருப்பி வெப்பனோட வந்து நம்மள போட்டு தள்ளுற போறான் அப்படின்ட்டு கிரண் ஆமா அப்படின்றப்ப கொஞ்சம் பணத்தை கொடுத்து கிரண் கூட வேண்டாம் இருப்பா பொண்ணா இருக்கான். இது கிரணுக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா அவன் சீக்கிரம் அந்த சம்பவத்தை பண்ணி எஞ்சிருக்கிறப்ப கிரண் ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதோட பணம் கொடுத்துட்டு போயிருக்கானா, இதை பார்த்து கிரண் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதோட அந்த பணத்தை வச்சு அவங்க புருஷனுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் டெய்லி பாறான், கிரண் கூட பொண்ணா இருக்கான், பணம் தரான். ஃபர்ஸ்ட் இது கிரணுக்கு கடுப்பா இருந்தாலும் போக போக கொஞ்சம் சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க புருஷன் கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே தான் அவங்க அக்கா கிட்டயும் சொல்றாங்க. அவங்க அக்கா ஒரு சூப்பரான ஐடியா சொல்றாங்க. இங்க பாரு உன் புருஷன் படுத்த படுக்க ஆயிட்டான், அவன் எப்ப கேந்திரிக்க போறான்னு தெரியாது, அப்படியே கேஞ்சாலும் பொண்ணைக்கும் உன் பிள்ளைங்களையும் பார்த்து பானா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கொஞ்சம் கஷ்டம் தான். நீ என்ன பண்ற, அவன் கோமாலைக்கு இருக்கிறப்ப அவனுக்கு போடுற மருந்தெல்லாம் நிறுத்திடு, அவன் செத்து போயிடுப்பான். அவன் செத்துக்கு அடுத்தது உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பணி நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு ஃபர்ஸ்ட் தான் சரி அப்படின்ட்டு தோணுது. அவருக்கு போட்டிருந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கைட்டு விட்டுட்டாங்க. பட் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, குற்ற உணர்ச்சியால திருப்பி அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. அடுத்ததா திருப்பி அவங்க புருஷன் கூட டெய்லி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த தீவிரவாதி பையன் பாரு கிரணை கூப்பிடுறப்ப கிரண் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் ஒரு விபச்சாரே கிடையாது, அன்னைக்கு நீ என்ன கொலை பண்ணிடுங்க அப்படின்ற பயத்துல தான் நான் அப்படி சொன்னேன், இனிமேட்டு என் கூட பராதா அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், அக்கா என்ன மன்னிச்சிருக்கேன், உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு, அதனால தான் டெய்லி வந்து உங்க வீட்டுக்கிட்ட சாப்பாடு வச்சுட்டு தூரத்துல நின்று உங்களை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன், அதோட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் என் கூட இருங்க, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். கிரண் என்ன பண்றாங்க, சரி லாஸ்டா ஒரு வாட்டி அவன் கூட இருக்கலான்ட்டு அவனோட சட்டையை கட்டி பாக்குறப்ப அவனோட உடம்புல கேட்கப்பட்ட தழும்பு இருக்கு. கேண்டா தம்பி இந்த மாதிரி தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறப்ப எங்களை மண்டத்தளவு பண்ணி இப்படி கூட்டு வந்துருவாங்க, கூட்டு வந்து எங்களை டெய்லி அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, சிகரெட் எல்லாம் சூடு வைப்பாங்க, அதனால தான் இப்படி ஒரு இது அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டு கிரண் அவன் கூட
கூட சம்பவம் பண்ணி முடிக்கிறார். அவன் போனதுக்கு அடுத்தது அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா, அவன் கூட நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். தேவன் கிட்ட சொல்லுன்ட்டு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு பிறந்த குழந்தை ரெண்டுமே உனக்கு பிறந்ததான் நினைச்சிட்டு இருக்கியா? அது கிடையவே கிடையாது. நீ எத்தனை வாட்டி என்ன இந்த வீட்டுல விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் போயிருப்பேன். அப்பெல்லாம் உங்க பிரதர்ஸ் வீட்டுல போய் நான் தங்குவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன கருப்பழிப்பாங்க. ஒரு நாளைக்கு எனக்கு பீரியட்ஸ், அப்போ கூட கருப்பழிச்சாங்க. அப்படி கருப்பழிச்சல பிறந்ததான் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு ஏதோ பண்ணு அப்படின்ட்டு கிரண் அவங்களோட கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கப்ப அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு அத்தைய ஆரம்பிக்கிறாரு. தான் புருஷனுக்கு இணைப்பு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கிரண் சந்தோஷப்படுறப்ப கிரணை போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, அதனால நீ வாழக்கூடாது, நீ வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கயித்தை போட்டு நெரிக்கிறப்ப கிரண் ஏற்கனவே ஒரு கையில ஒரு கத்தி வச்சிருந்தால அந்த கத்தியை வச்சு அவங்க புருஷனை கொலை பண்ணிட்டான். அப்படி கொலை பண்றப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் சாப்பாடு எடுத்து வந்து வாசல நிக்கிறான். கிரண் கொலை பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்காங்க. கிரண் அப்போ பாக்குறான். கிரண் லைட்டா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் படுற கஷ்டத்தை எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி படத்தை பேசலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.